வரவிருக்கும் டிஏபி கட்சியின் மத்திய செயற்குழு தேர்தலில் கட்சிக்கிடையில் அதிகார போராட்டம் நிலவுவதாக கூறப்படும் கருத்தை நிராகரித்து உள்ளார் பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோபியின். டிஏபி மகளிர் இயக்கத்தின் துணைத் தலைவருமான யோ, இது ஒரு ஆரோக்கியமான போட்டி என்றும் தேர்தலின் போது சில விஷயங்கள் நடப்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இயல்பான ஒரு செயல்முறை என்றும் வணக்கம் மலேசியா உடனான பேட்டியின் போது வருணித்தார். Saya rasa kali ini adalah berkenaan dengan hala 7 parti. Macam mana kita nak menggerakkan parti DAP ke hadapan menjadi satu parti untuk semua rakyat Malaysia. Di mana memang kita ada fikiran yang berbeza. Hala 7 mungkin pandangan pemimpin ini adalah hala 7 seperti ini, pandangan pemimpin adalah hala 7 ini. That's why kita ada contest, right? Ada pemilihan untuk ahli-ahli supaya untuk memilih pemimpin yang akan membawa mereka ke hala 7 yang mereka rasa DAP perlu pergi. Yang paling penting ialah selepas pemilihan ini parti DAP tetap akan united dan juga parti DAP tetap akan jadi suara untuk semua rakyat Malaysia. Ini adalah yang paling penting. DAP தலைவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவினாலும் அவை கட்சியின் வலிமையை பாதிக்காது எனவும் அவர் வலியுறுத்தினார். அப்படியே தேர்தல் சமயத்தில் வேறுபாடுகள் நிலவினாலும் தேர்தலுக்கு பிறகு கட்சியின் ஒற்றுமையை பேணுவதே முக்கியம் என்றார் யோ. இதனிடையே டிஏபி மலேசியாவின் அனைத்து மக்களுக்கான ஒரு வலுவான குரலாக தொடர்ந்து செயல்படுவது உறுதி செய்யப்படும் என்றார் அவர். இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத்துடனான பொது விவாதத்தை ரத்து செய்துள்ள மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணனை தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஏரன் அகுடாகாங் பாராட்டியுள்ளார். ஏரன் மற்றும் போலீசின் அறிவுரையை ஏற்று அம்முடிவுக்கு வருவதாக முன்னதாக அந்த தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவித்தார். நாட்டின் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் பாதுகாக்க சரவணன் ஒரு பொறுப்பான முடிவை எடுத்துள்ளார். எனவே மதம் குறித்த விவாதத்தை தொடர வேண்டாம் என்ற சரவணனின் முடிவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஏரன் கூறினார். பல்லின மத மற்றும் கலாச்சார பின்னணிகளை கொண்ட மலேசியர்கள் இடையே ஒற்றுமை மற்றும் பரஸ்பர மரியாதையை வலுப்படுத்துவதில் இந்த முடிவு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்று அவர் கூறினார். ஒற்றுமை என்பது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, அது நமது அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளில் பிரதிபலிக்க வேண்டும். புரிதல், மரியாதை மற்றும் ஏற்றுக்கொள்ளல் ஆகிய கொள்கைகள் இந்த முயற்சியில் மிக முக்கியமானவை என்றார் அவர். இது எதிர்கால சந்ததியினருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று அறிக்கையொன்றில் அமைச்சர் கூறினார். காவடி ஏந்துபவர்கள் குறித்த ஜம்ரியின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் தூண்டப்பட்ட அவ்விவாதம் மார்ச் 21ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது. அதனை மலேசிய தமிழ் மொழி மன்றம் ஏற்பாடு செய்யும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பினாங்கு மாச்சாங் பூபோக்கில் இன்று அதிகாலை போலீசாருடன் நடந்த துப்பாக்கி சூட்டில் மோட்டார் சைக்கிளோட்டி கொல்லப்பட்டார். சந்தேக நபரிடம் அடையாள ஆவணங்கள் எதுவும் காணப்படவில்லை. அவர் 30 வயது மதிக்கத்தக்க வெளிநாட்டவராக இருக்கலாம் என பினாங்கு போலீஸ் தலைவர் அம்சா அமாட் கூறினார். ஜலான் காஜாமதி சாலையில் அதிகாலை 2:20 மணியளவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்குரிய வகையில் ஒரு மோட்டார் சைக்கிளோட்டியை கண்டனர். அவரை நெருங்கி பரிசோதனைக்காக மோட்டார் சைக்கிளை நிறுத்துமாறு போலீஸ் உரக்க கத்திய நிலையில் அவ்வாடவர் நிறுத்தாமல் வேகமாக சென்றார். போலீசார் விரட்டி சென்றபோது திடீரென அவ்வாடவர் போலீஸை நோக்கி துப்பாக்கி சூட்டை கிளப்பினார். பதிலுக்கு போலீசும் சுட்டதில் அந்நபர் சூடுபட்டு அங்கேயே விழுந்து மரணமடைந்தார். அவரிடம் இருந்து ஒரு கை துப்பாக்கியும் ஹெரோயின் வகை போதைப் பொருளும் கண்டெடுக்கப்பட்டன. கொலை முயற்சி, உரிமம் இல்லாமல் சுடும் ஆயுதம் வைத்திருந்தது மற்றும் போதைப்பொருள் விநியோகம் அடிப்படையில் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. பாடாங் நன்னாஸ் தெலங்கானா அருகே உள்ள ரமலான் சந்தையில் ஒரு கடையில் இருந்து வாங்கிய ஆயா மாசா கிச்சாப் உணவில் 2 கருப்பான் பூச்சிகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் பெண் ஒருவர். டிக்டாக்கில் பகிரப்பட்ட அந்த வீடியோவில் அவர் வாங்கிய உணவு பொட்டலத்தில் 2 கருப்பான் பூச்சிகள் இருப்பது தெரிகிறது. இந்த பதிவு கலவையான கருத்துக்களை பெற்று வரும் நிலையில் அதிகார தரப்பினர் சுகாதாரம் மற்றும் கொடுக்கின்ற பணத்துக்கு தூய்மையான உணவை அங்காடி வியாபாரிகள் வழங்க வேண்டும் அல்லவா என்ற அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் வலைத்தளவாசிகள். ஜோஹர் பத்துபஹாட் கம்போங் ஸ்ரீ கார்டிங்கில் உள்ள வீட்டில் சனிக்கிழமை ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பமாது மரணமடைந்ததை அடுத்து ஒரு ஆடவர் கைதாகியுள்ளார். 3 குழந்தைகளுக்கு தாயான 31 வயது அம்மாது
ஞாயிறு இரவு சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனால் போலீஸ் அச்சம்பவத்தை கொலையாக மறுவகைப்படுத்தி சந்தேக நபரை கைது செய்தது. கொலை குற்றச்சாட்டின் பேரில் மார்ச் 15 வரை அந்நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இரவு 9 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்திற்கு முன் அம்மாதுவுக்கும் அவருக்கு அறிமுகமானவர் என நம்பப்படும் 29 வயது அவ்வாடவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றி கடைசியில் பெட்ரோல் எண்ணெய் மற்றும் லைட்டரை அந்நபர் பயன்படுத்த வீடு தீப்பற்றி கொண்டது. தீ வேகமாக பரவி மேலே பட்டதில் இருவருமே தீப்புண் காயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அம்மாதுவின் உடலில் 74 விழுக்காட்டு தீப்புண் காயங்கள் ஏற்பட்ட வேளை சந்தேக நபரின் உடல் 13.5 விழுக்காடு வெந்து போனது. எனினும் சிகிச்சை பலனளிக்காமல் ஞாயிறு இரவு 9:45க்கு அம்மாது உயிரிழந்தார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். போதைப் பொருளுக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கையில் சுமார் 6000 பேர் மனிதாபிமானம் இல்லாமல் கொலை செய்யப்பட்டதன் தொடர்பில் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றமான ICC கைது ஆணை பிறப்பித்ததன் அடிப்படையில் 79 வயதான பிலிப்பீன்ஸ் முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ டுடேர்டே கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை மணிலா இன்டர்போலுக்கு அதிகாரப்பூர்வமாக கைது ஆணை கிடைத்த நிலையில் ரோட்ரிகோ டுடேர்டே தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே டுடேர்டேவை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கைது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி கண்டனம் தெரிவித்துள்ளார் டுடேர்டேவின் வழக்கறிஞர் சல்வாடோர் பனேலா. டுடேர்டேவின் உத்தரவின் பேரில் 2019 பிலிப்பீன்ஸ் ICCயில் இருந்து வெளியானது. இருப்பினும் அதற்கு முன்பாக நடந்த குற்றச்சாட்டுகள் மீதான தண்டனை தீர்ப்பில் தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக கூறிய ICC தற்போது இந்த கைது ஆணையை வெளியிட்டுள்ளது. அது பட்டியலிட்ட குற்றச்சாட்டுகளில் டுடேர்டே டாவோ நகரின் மேயராக இருந்தபோது நடந்த கொலைகளும் அடங்கும். இந்நிலையில் இந்த கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள போதும் அங்கு தனக்கென பெரும் ஆதரவாளர்களை கொண்டுள்ள டுடேர்டே வருகின்ற மே மாத இடைக்கால தேர்தலில் டாவோ நகரின் மேயராகவும் போட்டியிடவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.